செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ஹைபன் சங்ஹூனுக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க மென்ஷன் பண்ண வேணான்ட்டாங்க, இன்னொருத்தவங்க மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் மென்ஷன் பண்ணுறேன். அவங்க கேட்ட மாதிரியே நம்ம சங்ஹூனுக்கு ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை ஸ்கூல் புல்லி மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் படிப்பெல்லாம் இப்போ முடிச்சுட்டிங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்களுக்கு வந்துட்டு இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா சொல்ல, அம்மா இப்போ என்ன அவசரம், இன்னும் இல்லைம்மா, இது நல்ல இடத்துல வரன்னு வந்திருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் உன் தங்கச்சி இருக்கா, அவளை பற்றியும் நினைக்கணும்ல. இவங்க அவ்வளோவா நகை பணம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. வரதட்சணையாக எதுவும் கேட்கல, அதனால தான். சரிம்மா அப்படிங்கிறீங்க. சாராவோ, அக்கா இங்கே பாரு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, வரதட்சணை வேணான்னு சொல்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காத, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணிக்கோ. அம்மா அப்பா பெரிய இடம் அப்படிங்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குக்கா. வரதட்சணைலாம் எவ்வளோ எதிர்பார்க்குற இடத்துல இப்போ வேணான்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ, எனக்கும் அதே பயம்தான். ஆனால் அவங்க நல்லவங்கன்னு அப்பா சொல்கிறாரு. நீ ஒன்றுக்கா, உன் லைஃப் ஃபுல்லாக அப்பா சொன்னார்னு எல்லாத்தையும் அப்பா சொன்னதுக்காக செய்வியா? ஸ்கூல் டேஸில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. அதெல்லாம் இல்லை, அப்பா நான் நல்லா இருக்கணும்னு தானே பண்ணார். என்னமோ போக்கா, பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, இது உன் லைஃப், உன் கூட கடைசி வரை வரப்போகிறவர், யோசிச்சு முடிவெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோங்கம்மா. என்னம்மா இப்படியே உட்காந்துருக்கா, இன்னும் ரெடி ஆகாமல்? இல்லைம்மா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஒரு சாரீ மட்டும் கட்டிட்டு தலா சீவி அவ்வளோதான். இல்லைடா, ஏதோ நம்மக்கிட்ட அவ்வளோவா பெருசாக வசதி இல்லாட்டியும் உனக்காக நாங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம், அதே போட்டுட்டு வாமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா அந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்து போட, ஏம்மா இதெல்லாம் அப்படிங்கிறீங்க. போட்டுக்க கண்ணா, அப்போ தான் அழகாக இருப்பேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டு, நீங்கள் இதெல்லாம் போட்டால் தான் நான் அழகாமா அப்படின்னு கேட்க, இல்லைடா நீ எதுவும் இல்லாட்டியுமே ரொம்ப அழகாக இருப்ப என் தேவதை, ஆனால் இதெல்லாம் போட்டால் நமக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். சரிம்மா அப்படிங்கிறீங்க. இப்போ தலையில் பூ வச்சு விட்றாங்க. அம்மா நிறையா இருக்குது, சாராவுக்கு கொஞ்சம் கொடு. அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், இது எனக்கு உனக்கு தான், எனக்கு நீ தானே பொண்ணு, அதான் அப்படின்னுட்ருக்கீங்க. சாராவோ வெளியில் வராமல் அப்படியே அவங்க கூட தான் உள்ளே உட்காந்துட்ருக்கா. அம்மாவோ நீ இங்கே இரு அப்படிவாங்க. ஏன்னா சாரா கொஞ்சம் துடுக்குத்தனமாக வாய் பேசுவா, எதையாச்சும் பேசி வச்சுட்டானா, அதனால் நீ உள்ளே இருடி வெளியில் வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிம்மா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஓரத்தில் உட்காந்து படிச்சிட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவங்கள இப்போ மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்களாம் மெதுவாக எட்டி பார்க்குறீங்க. சாரா தான் உங்களுக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பா, மாப்பிள்ளை யார் நான் பார்க்கணுன்ட்டு. ஸோ அவளை வந்துட்டு இப்போ புக்ஸ்லாம் ஓரம் கட்டிட்டு வெளியில் ஓடிருப்பா, மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன்ட்டு. நீங்கள் மெதுவாக தலையை மட்டும் வெளியே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவோ நான் கூப்பிடும் போது வாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருக்குது, யார் மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும்ல. ஸோ வந்துட்டு சாராவை வெளியில் போனவ மின்னல் வேகத்தில் வந்து அக்கா அப்படின்னு அவங்களை பிடிச்சி சுத்தா, என்னடி அப்படிங்கிறீங்க. அக்கா சும்மா சொல்லக்கூடாது, அவர் எவ்வளோ அழகாக இருக்காருக்கா, செம்மையாக இருக்காருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. நிஜமாவாடி அப்படின்னு, ஆமாக்கா சூப்பராக இருக்கார், இவர் எப்படிக்கா உன்னை ஒன்றும் இல்லாமல் கட்டிக்கிறேன்னு சொன்னார், அதுதான் கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ பயமுடுத்தலை, பெரிய இடம், ஆளும் அழகாக இருக்கார், அதான் கொஞ்சம் அப்படின்னுட்டு அவள் சொல்லியிருக்கா. அப்போ அவங்க அம்மா வாமா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல, மெதுவாக தலை குனிஞ்சு அப்படியே வரீங்க. அவங்க அம்மா காஃபி ட்ரே அவங்க கையில் கொடுத்துட்டு, சாராவை நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு அவள் மாறிக்க, அமைதியாக நீ எதையாவது பேசிகிட்டு இருப்பேன் வாள் அப்படின்னு விட்டுட்டு அவங்கள மட்டும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியே பார்க்க சாரா அமைதியாக இருப்பாளா, பின்னாடியே வந்துடுறா. அவங்க அம்மாவோ அவளை மறைக்க, போமா அப்படிங்கிறா. சரி அப்படின்னு விட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறீங்க. மெதுவாக அவங்க அம்மா அப்பான்னு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே காஃபி கொடுத்துட்டு இப்போ தான் நல்லா பார்க்குறீங்க மாப்பிள்ளை யாருன்னு. அப்படியே ஒரு கண்ணால் உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அங்கே சங்கூன் அப்படியே உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தவன் சிரிச்சுட்டே திரும்புகிறான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோதான், அப்படி என்ன சொல்கிறது, அனைத்து ரத்த நாளங்களும் அப்படி கடகடன்னு ஹைப்பாகுது. ஸோ நீங்கள் பயந்து போய் அவனையே பார்த்துட்டுருக்க. அவனும் அப்படியே நார்மலாக அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு காஃபி எடுக்கிறான். நீங்கள் இன்னும் பீதியிலே இருக்கீங்க. ஆனால் பொண்ணுக்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். பேசுங்க மாப்பிள்ள அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல, இங்கே அவ்வளோதான் கையெல்லாம் கடகட நடுங்காகுது. சாராவோ என்னக்கா நர்வஸாக இருக்கே அப்படின்னு பிளேட்டாவோ வாங்கிக்கிறா. அது இது அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க, போகலாமா அப்படின்னு காதுகிட்ட வாய்ஸ் கேட்கா ஜர்க்காயிடுறீங்க. அவனும் ரூம் அப்படிங்க சாரோ இதுதான் அப்படின்னு அவளே ஊருக்கு முன்னாடி காட்டுறா. ஸோ அவனும் ரூம்குள்ளே போக நீங்கள் அப்படியே நின்றுட்டுக்கோங்க. அம்மா என்னாச்சுமா, மாப்பிள்ளை போயிட்டா இருப்பார், நீ போ, ஏதோ பேசணுங்கிறாரில், உனக்கும் ஏதாவது இருந்தால் கேட்டுரு போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவே சொல்லி அனுப்ப, நீங்களோ அப்படியே கையை பிசைஞ்சிக்கிட்டு மெதுவாக உள்ளே வந்ததும் டக்குன்னு அவன் கதவை சாத்த திடுக்குன்னு தூக்கி போடுது.
அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படியே பயந்து பயணிக்க பார்க்க அவனும் உங்களே தான் பார்க்குறான். மேலேருந்து கீழே வரைக்கும் சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பா யூ லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிறான். உங்களுக்கு வார்த்தையே வரல. அப்படியே அவனை பார்த்ததும் பயம்தான் வருது. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்னை பார்த்ததும் ஸ்டன் ஆகிட்டியா? நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுக்குமே பதில் சொல்லலை. பிகாஸ் அவங்க மைண்டு இங்கே இல்லை. அப்படியே அவனை ஸ்கூல் டேஸில் பார்த்த அந்த மெமரிக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்து 10th வரைக்கும் படிச்சிருப்பேன், நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனால் மிடில் கிளாஸுங்கிறனால வந்துட்டு உங்களுக்கு அப்ராடில் போய் படிக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அதனால் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் பண்ணி அங்கே வந்துட்டு 11th 12th முடித்தா அவங்களே வந்துட்டு அப்ராடுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. பல நல்லா படிக்கிற ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு 11th போய் சேரிங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஆள் 12th படிச்சுட்ருக்கான். ஆனால் சரியான ஹராத்து பயவில் அவனுக்குன்னு ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். புள்ளி கேங்கு இவனுங்க தான். ஸோ அது தெரியாமல் நீங்கள் +1 இல்லாதும் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் அமைதியான பொண்ணு வேறு. அதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸுங்கிறனால வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க அப்படி இப்படின்னு ஏற்கனவே எல்லாம் பயமுடுத்தி அந்த ஸ்கூலை பற்றி சொல்லிக்கும். உங்களுக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் ஸ்காலர்ஷிப் வேணும், போய் படிக்கணும், உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க. பட் இங்கே நம்ம ஹராத் பைபிளையோ பார்த்த நாள் வந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெதுவாக பயந்து வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள வரீங்க. அவங்க நல்ல நேரமாக என்னமோ இன்னும் அந்த புள்ளிக்கு அங்கே யாருமே வரல. பிகாஸ் சண்டே நல்லா ஊர் சுற்றிட்டு மண்டே வந்துட்டு ஸ்கூல் இன்னும் வராமல் தூங்கிட்டு இருக்குதுங்க. நீங்களாம் வந்துட்டு உள்ளே வரீங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு யார்கிட்டையுமே பேசல. நீங்கள் அமைதியாக போய் உங்கள் கிளாஸ் ரூம் கேட்டு உட்காந்துக்கிறீங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்து ப்ரேயருக்கு நிற்கும் போது தான் நம்ம ஆளுங்க நீங்கள் வந்துட்டு யார்ட்டையும் பேசாதனால உங்கள் கிளாஸ்லேயே லாஸ்ட்டில் போய் நிற்கிறீங்க. ஸோ காம்பவுண்ட் பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அப்படி நின்றுட்டுருக்க இப்போது ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திப்புன்னு ஒரு கும்பல் உள்ளே குதிக்குது. நீங்களும் அதுங்களை பார்த்து பயந்துறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் துப்புன்னு குதிச்சு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனே பயந்து போய் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படிங்கிறான். இப்போ நாங்கள் வந்ததை யார்கிட்டையாவது போட்டு கொடுத்த அப்படின்னு மடையாட்டுருங்க. அது அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். வேறு யார் சங்கம் உண்டா? அவனை பார்த்ததுமே பயந்துருப்பீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் அந்த பக்கம் போய் எல்லோரும் வந்துட்டு 12th நிற்கிற இடத்துல போய் நின்றுக்கிறானுங்க. ஸோ நீங்களும் யார் இதுங்க சரியான வானரங்களாக இருக்கும் போல், நமக்கு ஏன் வம்பு அப்படின்ட்டு பேசாமல் நினைக்கிறீங்க. ஸோ ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் பிடி சாரோ எல்லாருக்கிட்டையும் யார் லேட்டாக வந்தது, காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்தது யார், அங்கே காம்பவுண்ட் ஏறி குதிச்சா அந்த இது இருக்குது ஷூவோட பிரிண்ட் இருக்குது யார் அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டுட்டு இருக்காரு. ஃப்ரூட் பிரிண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு பட் நீங்கள் வாயை திறக்கலாம். பட் உங்கள் பின்னாடி நின்றுருப்பாங்கள்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு போட்டு கொடுத்துறாங்க. வேறு யாராச்சும் அந்த புள்ளி கேங் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு சார்கிட்ட தனியாக சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் யாருக்கும் தெரியல யார் போட்டு கொடுத்தான்னு. பட் புள்ளி கேங்கை பிடிச்சி சாரை வந்துட்டு உங்களுக்கு அறிவில்லை, எப்போ பார்த்தாலும் இப்படியே லேட்டாக வரீங்க, எத்தனை வாட்டி சொல்கிறது, வார்ன் பண்ணி விட்டுருக்கேன், +2 படிக்கிறீங்க, அறிவில்லை, மார்க் எடுக்கிறதுல இது இல்லை அப்படி இப்படின்னு அவரோ திட்ட. இங்கே சங்குனுக்கோ அவங்க கேங்குக்கோ செம்ம கிடப்பாக்குது. நம்ம குதிக்கும் போது பார்த்தவா அவள் தான் அப்போ போட்டு கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான். சங்குனும் அவ்வளோ மட்டும் இருக்கட்டும், இன்றைக்கி அவ்வளோதான் வகிதி அப்படிங்கிற மாதிரி அவனும் கோவமாக வரான். ஸோ வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வல் பீரியட் அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு பல பேர் மட்டும் இருக்காங்க, அவங்களோட பேசிக்கிட்டு அப்படியே நீங்கள் கேன்டீன்குள்ளே போகிற அங்கே அப்படியே திப்புன்னு இந்த கேங்கே வருது. நீங்களும் எதுக்கு உனக்கு வரானுங்கன்னு திரும்பி பார்க்கும்போது உங்கள் முன்னாடி தான் வந்து நிற்க. நீங்கள் பயந்துடுறீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்களை சார்கிட்ட போட்டு கொடுப்பேன் அப்படின்னு அவன் அப்படியே கேட்க, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறீங்க பயந்து போய். இப்படி பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போட்டோ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தனோ, இதுக்கப்புறம் நீ தான் எங்களுக்கு அடிமை, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும், போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. நாங்கள் இப்போ நான் எதுவுமே பண்ணல, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அழுகையாக வருது. இருந்தாலும் அடக்கிக்கிட்டு நீங்கள் கூட நீங்கள் வந்து ரொம்ப பயந்த பொண்ணா, வாய் அவ்வளோவா பேச மாட்டீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய அவங்க ஃப்ரெண்டுங்க கூட இருக்கிறவங்க விடுடி நீ எதுக்கு செய்கிற, நீ தான் சொல்லலை அவங்கக்கிட்ட சொல்லு, பயமாக இருக்குப்பா எனக்கு, உங்களை மாதிரி நான் ஒன்றும் பெரிய எடுத்து போனதில்லை, ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வந்திருக்கேன், ஒரு வேளை இதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆச்சு, எனக்கு படிப்பு ஏதாவது ஆகிட்டா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் அப்பாவாலலாம் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியாது, எனக்கு என் படிப்பு முக்கியம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பொறுத்து போகிறீங்க. ஸோ இவங்க அவங்கள எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணுறாங்க. இப்போது அந்த நினப்பில் அப்படியே நின்றுட்டுருக்க. அப்படின்னு சங்குன்னு கூப்பிட்டா இப்போ தான் நினைவுக்க வரீங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன நீங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். நீங்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட மாட்ட மாட்டியா என்ன அப்படிங்கிறான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், உனக்கு மாதிரி பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க.
ஸோ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படி தானே அப்படிங்க எல்லா பக்கம் மாட்டேன் ஏய் இதை ஒரு பக்கம் காட்டிடி அப்படிங்கிறான். அது அப்படின்றபடி திணறீங்க. பிகாஸ் அவனும் 12th முடிக்கும் போது அவங்க மேலே அவனுக்கு லவ் வந்திருக்கும். ஸோ அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்போவே நோன்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா காலேஜ் போனதும் உங்களை வந்துட்டு அப்பப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பான் நீங்கள் 12th படிக்கும்போது. ஸோ அப்போயும் நீங்கள் வந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பீங்க. அவனுக்கு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு அப்புறம் படிக்க ஓடிருப்பீங்க. ஸோ எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு வழியாக படிப்பை முடிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பேசுங்க. திடீர்னு வந்து அவனே முன்னாடிடா எப்படி இருக்கும்? நீங்கள் பீதியிலே அவனை பார்க்க என்ன அப்படிங்கிறான். நான் உன்னை விடுறதா இல்லை, ஐ லவ் யூ அப்படிங்கிறான். நீங்கள் அப்படி இல்லை இந்த கல்யாணம் அப்படின்னு எதை சொல்ல வரீங்க? இல்லை இல்லைலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே நீங்கள் திமிர கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படின்னு அவனை அடித்து தள்ள ட்ரை பண்ண அவனும் கிஸ் பண்ண உங்கள் கண் வந்து டியோஸ் வருது. ஏய் அப்படின்னு அவங்க அப்படியே தாடையை பிடிச்சி நிமித்த நீங்களும் அப்படியே அப்படின்னு அழுதுட்டு குனிச்சிட்டு அப்படியே அவனை பார்க்காம இருக்க இந்த பாரடி அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்க்க எனக்கு அப்படின்ட்டு அழுகிறீங்க. இப்போ எதுக்கு அழுகிற? எதுக்கு கிஸ் பண்ணுங்க அப்படின்னா புறங்கையால் அவங்க லிப்ஸை துடைக்க ஹேய் துடைக்காத அப்படின்ட்டு திரும்ப இழுத்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணி அப்படியே உங்களை விடுறான். நீங்களும் அப்படியே அழுதுட்டு அவனை பார்க்க இங்கே பார் நீ என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஐ லவ் யூடி பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு ரெடியார், தேவையில்லாமல் அழுது வடிஞ்சிட்டு கதை, ஓகே பாய்டி பொண்டாட்டி அப்படின்ட்டு அவனும் வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டின்னு சொல்ல உங்களுக்கும் கடுப்பாகுது. முறிச்சு பார்க்குறீங்க இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இதுக்குள்ளே வெளியில் போய் சங்கணும் அவங்க அம்மா அப்பா அப்படின்ட்டு எல்லாட்டையும் எனக்கு ரொம்ப பொண்ணை பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சனால தாடா இங்கேயே வந்த அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. மாம் அப்படிங்க அவங்கள சிரிச்சுட்டு எங்களுக்கு பொண்ணை முன்னாடியே பிடிக்கும், இப்போ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பார்க்க வந்தோம். அவள் அமைதியாக இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன மருமக கிட்ட பேசலான்னு பார்த்தா ரொம்ப வெக்கப்படுவா போல இருக்குது. சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம், அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாராவையும் பார்த்தா அவங்க வந்துட்டு நீயும் ரொம்ப அழகாக தாண்டா இருக்க, சீக்கிரமே இவளுக்கும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைங்க. ஐயோ நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற வாயாடி சரியான வாய் பேசுகிற அப்புறம் என்னடி அப்படிங்கிறாங்க. ஐயோ போங்க அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை சிரிச்சுட்டு நல்ல குடும்பமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசிக்கிட்டு அவ்வளோ உள்ளே ஓடி வரா. அக்கா அப்படின்ட்டு நீங்களோ திரும்பி நின்று அப்படியே அழுதுட்டு இருந்தவங்க டக்குன்னு கழுத்து வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. கண்ணாடியே பார்த்த மாதிரி நீங்கள் நிற்க பின்னாடியே வந்து வா அவங்கள ஹக் பண்ணிட்டு அக்கா எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, சூப்பராக இருக்காரு, உனக்கு ஏற்ற ஜோடி தான், அப்படியே மாமாவுக்கு தம்பி கம்பி இருந்தால் பார்த்து சொல்லுக்கா, நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறேன் அப்படிங்கிறா. பொடி அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அவள் அவங்களே பார்க்குறா. அக்கா அப்படின்ட்டு அவங்க மூஞ்ச நிமித்த உங்கள் லிப்பில் அவன் கிஸ் பண்ணப்போ அப்படி லிப்போ நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு. அக்கா லிப்ஸ்டிக் கூட போடாத உன் லிப்ஸ் என்ன திடீர்னு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. அக்கா மாமா அடிக்கா நீங்களும் அவ்வளோ முறைச்சி பார்க்க ஹாய் அக்கா, அப்போ உனக்கு மாமாவை பிடிச்சிருக்கா? அட சரி அடுத்த டும் பிப்பி தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா அவங்கள அனுப்பிட்டு வர நீங்களோ நோ இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லலான்னு ஆயிடுக்கா. அவங்க அம்மாவோ அப்படியே உள்ளே வந்தவங்க உங்களை ஹக் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கு, இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, தங்கச்சியோட படிப்பு முடிஞ்சு அவளுக்கு நல்லபடியாக பொறுமையாக மாப்பிள்ளை பார்க்கலாம், அவளுக்கும் நல்ல இடமா. ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் சொல்லி கல்யாண செலவு கூட அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்கடா, எதுவுமே வேணாங்கிறாங்க. உன்னை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமா, மாப்பிள்ளை உன்னை மேலே உயிரே வச்சுருக்காரு, அவர் அவங்க கூட தான் படித்தாராமா, அவர் தான் சொன்னார் உன்னை அப்பையிலேருந்து ரொம்ப பிடிக்குமா, நீ படிச்சுட்டு வரணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்ல உங்களுக்கோ என்ன சொன்னதில்லை. அவங்க அப்பா அதுக்கு மேலே அப்பா என்னோட இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு கவலையாக இருந்தேன்டா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இனி எந்த கவலையும் இல்லை, இன்னும் ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அடுத்து உன் தங்கச்சி அவளுக்கும் ஒரு நல்லது அமைச்சிட்டா அப்பா சந்தோஷமாக மேலே போவேன் அப்படிங்க அம்மா சொல்ல அப்பா அப்படின்னு நீங்களும் சார் அவன் கோரஸாக கத்த அவரோ இல்லைடா சொன்னான் ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம் சத்தம் போட பாவம் இல்லடி மனசு நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்களாம் சந்தோஷமாக கதை பார்த்ததும் இதுக்கப்புறம் இங்கே இந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது, என்னவா இருந்தாலும் நம்மளே அனுபவிச்சுக்குவோம் அப்படின்ட்டு அமைதியாகிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சங்கூன் உங்களை ஸ்கூல் டேஸில் டார்ச்சர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒன்று ஞாபகம் வருது. அந்த டேஸ்குள்ளே போகிறீங்க. இப்போ +1 சேர்ந்த புதுசில் நீங்கள் தெரியாமல் நீங்களே சொல்லாது நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை அன்னையிலேருந்து உங்களை அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்ட்டு அவனும் அவன் கேங்கும் சரி உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவன் உங்கள் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் போய் ஹலோ பாஸ் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் இதெல்லாம் சொல்லவே கிடையாது, ஆக்சுவலி இது சொன்னது உங்கள் கிளாஸ் பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னாங்க அப்படிங்கிறத அவன் போட்டு விட இப்போ தான் சங்குனுக்கு உண்மை தெரியுது. அது வரைக்கும் உங்களை வச்சுட்டு ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
அதனால இப்போ என்ன அப்படிங்கிறானுங்க. சங்கோனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவனும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்த்து ஆமாம் இப்போ அதனால என்ன, இவன் சொல்லலைன்னு என்ன, எங்களுக்கு இங்கே எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க தான் புள்ளிகங்க ஆச்சே, இருக்கிற எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி சங்கோனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களை பார்த்ததுமே. பட் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இந்த கெத்து காட்டிட்டு சுற்றுற பாட்டி. ஸோ பெரிய இடம் வேறு, அவனால் வந்துட்டு ஓப்பனாக ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியல. பட் அவனுக்கே அது லவ்வா அப்படிலாம் அப்போ தெரியல. நீங்கள் கூடவே இருக்கணும், அதுக்கு இப்படி ஏதாவது பண்ணால் தான் இருப்பீங்கிறது அவனுக்கு புரியுது. ஸோ அதுக்காக அவங்கள வந்துட்டு ஏதாவது வேலை வாங்குற மாதிரி கூட வச்சுக்கிறான். நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுலையும் அதுலேயும் பாய்ஸோட பேசுகிறதுலாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்காகவே உங்களை கூப்பிட்டு அவனோட உனக்கு என்ன பேச்சு சொன்னால் கேட்க மாட்டேன், இன்னொரு டைம் அவன் கூட நீ பேசுறதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பான். நீங்களும் அவன் முன்னாடி மண்டி ஆடிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு வழியில் நீங்கள் படிக்கிற பொண்ணு, ஸோ ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி தான் கேட்பீங்க. அதுவே சங்குனால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் பாய்ஸ்ட்டு பேசுறதெல்லாம் அவனால் ஏற்றுக்க முடியாமல் ஒன் டே ரெயினில் மழை அப்படியே கொட்டிகிட்டு இருக்க, ஸ்கூல் முடிஞ்சதும் நீ இங்கே தான் நிற்கணும் அப்படின்ட்டு அவங்கள நிற்க வச்சுருப்பான். நீங்களும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு சீனியர் ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும் படிக்கணும் அப்படின்னு கண்ணீர் வர அப்படியே கெஞ்ச அவனை விட்டுருக்க மாட்டான். அதையும் தாண்டி மலையில் அப்படியே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெல் நீ பண்ணதுக்கு இதுதான் தண்டனை, ரொம்ப ஓவராக பண்ணுற, அங்கே சொன்னால் கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நிற்க வச்சுருப்பானுங்க. இவனால் அங்கே எதுவும் பேச முடிஞ்சிருக்காரு. அதே சமயம் நீங்கள் அப்படியே மலையில் நினைக்கும் போது உங்கள் ட்ரெஸ் வந்துட்டு அப்படியே உள்ள இனர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே அவனால் அங்கே நிற்க முடியல. பாய்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு போகணுன்ட்டு நாங்கள் போகிற வரைக்கும் இங்கே தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வாங்கடா மச்சி போகலாம், இவளுக்காக நம்ம இங்கே உட்காந்து வேவு பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லாம் கிளம்பியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இதெல்லாம் நினைக்கிறீங்க சும்மாவே டார்ச்சர் பண்ணுவான், கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான். இப்படி புள்ளி பண்ணுறவன் லவ் சொன்னால் மட்டும் உங்களால் எப்படி ஏற்றுக்க முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, அவன் கூட சில கேர்ள்ஸ் எல்லாம் அப்போ கூட சுற்றிட்டு இருந்துப்பாங்க. +2 கூட பரவாயில்ல, சரி வயசு தெரியல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அவன் லவ் சொல்லும் போது உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவன் புள்ளி பண்ணிகிட்டே இருந்தனால கொஞ்சம் யோசிக்கணும், டைம் வேணும்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு +2 படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமும் வந்துட்டு விடாமல் உங்களை பார்க்க அப்பப்போ வர்றது. அப்போ வரும்போதெல்லாம் கூட குட்டிச்சாத்தா மாதிரி கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு வரும்போது உங்களால் எப்படி அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கெல்லாம் எங்கள் தலைக்கு உன்னை பிடிச்சிருக்கான், லவ் பண்ணுறியா இல்லையா சொல்லு. இதுக்கு தான் சொல்கிறேன், நீ ஏன் அவள் பின்னாடி சுற்றுற, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க அவன் பின்னாடி அப்படியே வழிஞ்சிட்டு கிட்டே இருந்தால் அவனுக்கு வந்துட்டு அதுங்களை நகர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கூட இருந்தால் உங்களால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களோ மொத்தம் கூட வாங்கின மாதிரி எப்பவும் சுற்றுறாங்களே அவங்களே வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு ஏன்ட்ட வராரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ஏஜில் உங்களுக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் வந்திருக்காது, கடுப்பு தான் வரும். ஸோ அதை காட்டவும் முடியாது. நீங்கள் வந்துட்டு பயந்துக்கிட்டு எனக்கு உங்கள் மேலே லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் +2 முடித்ததும் நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் உதவியோட வெளிநாட்டுக்கே போயிருப்பீங்க. அவனுக்கு தெரியும், இருந்தாலும் சரி 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தால் லவ் வரும் அப்படிங்கிற மாதிரி சார் நம்பிக்கிட்டு இருந்திருப்பார். பட் லவ்வே இல்லாத போது அது எப்படா டெவலப் ஆகும். அதே தான் நீங்கள் படிப்பை முடிச்சு இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விட்டு வைப்பானா, உங்களையே தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். எப்போ இங்கே வந்தீங்களோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போனவங்களுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குறாங்க தெரிஞ்சதும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பான். பிகாஸ் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால் உங்கள் அப்பா இதுக்கு மேலே பொண்ணு வேலைக்கு போயிட்டுலாம் இருக்க வேணாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பார். அதை தெரிஞ்சதும் சார் தன்னோட மொத்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு உங்களை பார்க்க வந்துட்டான். அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை தவிர கெட்ட குணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் அவனை நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க. உங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, இருந்தாலும் அப்பா அம்மாக்காக அமைதியாக இருக்கீங்க. நைட்டெல்லாம் அப்படி ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு பண்ணது இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. அழுகியாக வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சமாளிப்போம். கல்யாணம் பண்ணியும் இப்படி டார்ச்சர் பண்ணுவாரோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்கு. ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க, ஜுவல்ஸ் எடுக்கன்னு ஒவ்வொரு டைமும் அப்படியே சங்குனை பார்க்குறீங்க. பார்க்கும் போதெல்லாம் நடக்குது. எதுக்கு இப்படி நடுங்குற அப்படின்னு உங்கள் கை கூட அவன் கை கோத்துக்க அப்படின்னு நீங்கள் கையை உருவப்பக்க அப்படின்னு கையை பிடிச்சி அவன் கைக்குள்ள வச்சுக்கிறான். என்ன ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி பாரு அப்படின்னு காட்டுறான். ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறீங்க. சரி என்ன நானாக கட்ட போகிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு நிமிந்து பார்க்குறீங்க. ஒழுங்கா உட்கார், நீ தானே கட்ட போகிற, அப்போ நீ தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதுல காஸ்ட்லியான சாரீஸ் காட்டுங்க. எதுக்கு? நான் கட்டிக்கிறதுக்கு அப்படிங்கிறான். நீங்களா அப்படின்னு பார்க்க அப்படிங்க அவளை ஆளப்பாரு உனக்கு தாண்டி அப்படின்ட்டு வெட்டிங் கலெக்ஷன், அப்புறம் ரிசப்ஷனுக்கு, அப்புறம் எந்தி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுவும் ஸ்பெஷலாக எடுக்கணுமா? ஐயோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனை சிரிச்சுட்டு அவனே வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்காக பார்த்து செலக்ட் பண்ணுறான். சாராவோ
பரவாயில்ல. நடத்துக்கா நடத்து. மாமாவுக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் போல. நீ அந்த புள்ளிங்க பற்றி சொன்ன, மாமாவை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கா. டக்குன்னு சங்கம்னு திரும்பி பார்க்குறான். நீங்களும் ஐயோ இவ வேறு நேரம் கெட்ட நேரத்தில் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருக்கீங்க. என்னக்கா இவரை நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு. ஏன் பார்த்ததில்ல, வந்த முதல் நாளே பார்த்துருக்கா இல்லை அப்படின்னு உங்களை கண்ணே பார்த்துட்டு சொல்ல, நீங்களும் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. இங்கே சாராவோ அக்கா சொல்லவே இல்லை மாமா பற்றி. மாமா உங்களை பற்றி இவ சொன்னதே இல்லை. உங்களுக்கு அக்காவை நல்லா தெரியுமா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு? எப்படி லவ் பண்ணீங்க? அக்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்களா? அக்கா ஒதுக்கிட்டாளா? கேள்வி மேலே கேள்வி. அவள் பாட்டுக்கு அடிக்கிட்டு ஹே வெயிட் இவ்வளோ கேள்வி ஒன்றா கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? அப்போது நம்ம லவ் ஸ்டோரியை சொல்லவா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். லவ் ஸ்டோரியா அப்படின்னு நீங்களும் திருத்தணும் முழிக்கானோ அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, எஸ் அக்காவை எப்போ பார்த்தானோ அப்போவே பிடிச்சி போச்சு அப்படின்னு வார்த்தை தான் சாராவை நோக்கி. பட் கண் பார்வை உங்களையே தான் பார்த்துட்ருக்கு. நீங்கள் அவனையே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப அமைதியாக இருப்பாள். அப்புறம் நீ சொன்னி அந்த புள்ளி கேங், அது வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அப்படிங்க. சாரா இங்கே தூக்கி வாரி போடுது. எதை அவனாடா நீ அப்படின்னு பார்க்க, அவனும் எஸ் மச்சிடுச்சி உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோ, நோ வரிஸ், காசை பற்றிலாம் கவலைப்படாத அப்படிங்க. சாரா அக்கா அப்படின்னு உங்களை பார்க்குறா. அப்படின்னு நீங்களும் மண்டையாட்டுறீங்க. எது அந்த கேங்கோட லீடரே வந்தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறா. ஆமாடி அதான் நீ நேற்று பேயடித்த மாதிரி இருந்தியா அப்படின்னு. அப்போது அவர் உனக்கு கிஸ் அடிக்கலையோ, அடிச்சுட்டாரோ அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு மண்டையாட்டிங்க. அப்போது நீ நினச்சதான் அப்படிங்கிறீங்க. கிஸ்ஸா? அம்பட்ட நல்லவனா ராசானி அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அவனும் அதை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது மும்பரமாக இருக்கான். அக்கா நிஜமாவே இவர் உன்னை லவ் பண்ணுறாரோ? எனக்கு பார்த்தா அப்படிதாக்கா தெரியுது. பரவாயில்ல, ஆனால் நீ இவரை பற்றி அப்படி பண்ணாரு இப்படி பண்ணான்னு குறையா சொல்லிகிட்டு இருந்த. இப்போ பார்த்தா இவர் அப்படி டோட்டலாக வேறு மாதிரி இருக்கார். ஒரு வேளை வளர்ந்ததும் மெச்சூர் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கா. எனக்கு மட்டும் என்னடி தெரியும் அப்படின்னு நீங்கள் அப்படியே முணுமுணுப்பாக ரெண்டு பேசியிருக்கா. அக்கா தங்கச்சி இப்படியே பேசிட்டே இருக்க போகிறீங்களா? எப்போ எடுப்பீங்க அப்படின்ட்டு அத்தையும் அங்கே வராங்க. இதோ எடுத்துட்ருக்கோம் அத்தை. எங்கம்மா நீ எடுத்த மாதிரி தள்ளுறா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து உட்காந்துக்குவான் அப்படின்னு அவங்க பையனை நகத்தை. அதெல்லாம் மாமா சூப்பராக செலக்ட் பண்ணிக்க அங்கே பாருங்கள் அப்படின்ட்டு சாரா சொல்ல, அடேங்கப்பா என் பையனுக்கு இவ்வளோ தெரியும்னு இப்போதாம்மா தெரியுது. என்ன ஒரு லவ் பண்டாட்டி மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் மோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்க அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட, அவனு இங்கே பக்கத்தில் இருக்க சாராவோ அது சரி அப்படின்ட்டு அவளோ அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறா. ஸோ அவங்க அம்மாவோ சரிப்பா சாரிலாம் நீ அப்போ எடுத்துட்டிங்களா, எங்களுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு இப்போ அவங்க அம்மாக்குன்ட்டு. ஸோ அப்புறம் சாராவுக்கும் கொஞ்சம் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க. நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ணல, எல்லாமே அவன் செலக்ட் பண்ணதான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சங்கனும் காதுகிட்ட வந்து இப்போ மெதுவாக பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க தூக்கி வாரி போடுது. நீங்கள் பீதிக்காக ஏண்டி பயந்து சாகிற, பிடிச்சிருக்கா உனக்கு எல்லாம் அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. அடுத்ததாக வந்துட்டு நகை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்பயும் அப்படி தான் உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ண இப்படியே உங்கள் காலை பிடிச்சி மெட்டி போட வர, இதெல்லாம் நாளைக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. மாம் சைஸ் தெரியணும்ல அப்படின்ட்டு ஆகணும். எப்போ போட்டால் என்ன, நான் தானே போட போகிறேன், அதுக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலை பிடிச்சி அழகாக அதில் மெட்டி போட்டு விடுறான். அது ரொம்ப அழகாக பாந்தமாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யார் இருக்கா என்னன்னு பார்க்காம அவங்க காலில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது வேறு, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லோரும் முன்னாடி பண்ண உங்களுக்கு கூச்சமாக தாங்கலை. நீங்கள் காலை டபக்குன்னு இழுத்துக்க. அவங்க அம்மாவோ டே ரொமான்டிக் பையா ரொம்ப பண்ணாத அப்படிங்க. அவங்க அப்பா சங்கோன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்பா, நாங்களாம் இங்கே இருக்கோம். டேட் ரொமான்ஸ் பண்ணும்போது நீங்கள் தான் இருக்கக்கூடாது. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைடா அப்படிங்கிறாரு. டேட் ஆனால் தான் என் பொண்டாட்டின்னு இல்லை, அவள் தான் என் பொண்டாட்டி அப்படிங்க. உங்கள் அப்பாவுக்கு கல்ல டிகஸே வந்தது. இந்த அளவுக்கு நம்ம போனவத்தை விரும்புவானா அப்படின்னு உங்களால் ஒன்றுமே நம்ப முடியாமல் பேன் பார்த்துட்டீங்க. ஸ்கூல் டேஸில் என்னை போட்டு படுத்தினவனாடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. சாராவோ அக்கா நீ தான் போய் சொல்லியிருக்கன்னு நினைக்கிறேன். மாமா பார்த்தா அவ்வளோ ஒன்றும் கிட்ட வரதில்ல, யார் இவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களை அப்படியே கார்லேருந்து இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா சாரா பின்னாடி உட்காந்துட்டு வந்து நீங்கள் தான் முன்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ அவங்களாம் இறக்குனதும் நீங்கள் இறங்க போக்க சங்கம் டக்குன்னு உங்கள் கை பிடிக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்க, என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்படின்ட்டு இங்கே திருத்தன் முடிக்க, தயவுசெய்து பிடிக்கலைங்கிறத ஓப்பனாக மட்டும் சொல்லிடாத, கஷ்டமாக இருக்கும்டி. எனக்கு தெரியும் உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஸ்கூல் டேஸில், அதெல்லாம் உடனே மறக்க சொல்லலை. பட்
சீக்கிரம் என்னை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்கள இழுத்து அவங்கள எப்படி இப்போ கிஸ் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. சும்மா ஷாக் ஆகாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பைட் பண்ண அப்படின்ட்டு அப்படியே இழுக்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு என்ன மறக்காமல் இருக்கிறதுக்கு சரி போ அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்குள்ள ஓடிடுறீங்க. அவனும் அப்படியே தலையை தட்டிட்டு பா கொள்றா ராட்சசி மனசுக்குள்ள உட்காந்து படுத்துறான். உனக்காக தாண்டி நான் அப்ராட் கூட வரல, வந்தா என்னால் உன்னை பார்த்துட்டே இருக்க முடியாது, தூக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துடுவேன் தான். ஆனால் நீ அங்கேயே படிச்சுட்டு அப்புறம் வான்னு விட்டுட்டு இதுக்கப்புறம் என்னால் விட்டு வைக்க முடியாது பேபி. நீ எப்போ இங்கே வந்து தெரிஞ்சோ உன்னை தூக்கமாக ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. சார் ஒரு பக்கம் போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கா. அக்கா நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை, மாமா ஒன்றும் அப்படி மோசம்னா இல்லை, நீ எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியோ அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே அவ்வளோ முறைச்சி பார்க்குறீங்க. உனக்கு என்னடி தெரியும் அவன் எவ்வளோ பாடுபடுத்தினான்னு? என்னக்கா சொல்கிற? ஆமாடி ஸ்கூல் டேஸில் அவ்வளோ படுத்துவாண்டி, அதை வாங்கிக்கொடு இதை வாங்கிக்கொடுன்னு எப்போ பார்த்தாலும் படிக்க விடாமல் கூட உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணுவான். ஓ அப்புறம் அப்புறம் என்ன, யாராவது பசங்கக்கிட்ட பேசிட்டா போதும், அவன்கிட்டையும் பேசினேன் இவன்கிட்டையும் பேசினேன்னு நோயின்னு அன்றைக்கி ஃபுல்லாக என்னை டார்ச்சர் பண்ணிடுவான். படிக்கவே விட மாட்டான் தெரியுமா? ஓ நீ அவர் பக்கத்தில் உட்காந்து படிக்கிறத மட்டும்தான் செய்வியா? ஆமாம், நான் ஸ்கூலுக்கு இதுக்கு போனேன் படிக்க தானே, என்னோடய எய்மே அப்ராட் போகணுன்னு, அதுக்காக தான் நல்ல மார்க் வாங்கினா தானே போக முடியும், அதுக்காக நான் கஷ்டப்பட்டு படித்தேன். அப்புறம் அப்புறம் என்ன, எப்போவுமே படிப்பேன், என்னை விட நல்லா படிக்கிறவங்க கிட்ட டவுட் கேட்பேன், லைப்ரரியில் இருப்பேன். ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் என்னை தேடி தேடி அங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அங்கே என்ன பண்ணுறேன்னு இழுத்துட்டு போய் கூட வச்சுட்டு படிக்க விடாமல் ஒரே டார்ச்சர். ஓ இப்போது நான் இது மாதிரி பண்ணதான் அதெல்லாம் கூட பரவாயில்லடி. ஆன் டைம் என்னையும் என் கிளாஸ் பையனும் 2 பேரும் டான்ஸ் ஆட சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு செலக்ட் ஆகியிருந்தோம். அந்த டைமில் அவன் கூட நீ ஆடவே கூடாது அப்படின்னு சொல்ல, நான் முடியாது வேறு வழி இல்லை ஆடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பேர் கொடுத்துட்டேன், சேர்த்துட்டு வரேன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேன்னு. அன்றைக்கி ஃபுல்லாக என்னை மலையிலே நினச்சி நிற்க வச்சான் தெரியுமா? என்னக்கா சொல்கிற? ஆமாடி, அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு போகும்போது போகக்கூடாதுன்னு சொல்லி நான் மலையில் நிற்க வச்சுட்டான். நானும் மலையில் நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் இவனுங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் போனேன். ஓ சரி, அவர் யார் கூட்டிகிட்டு போனா? அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி போனாரா இல்லை அவரே தான் போனாரா? அவனே தான் போனான். ஓ எவ்வளோ நேரம் மலையில் நின்றுருப்ப? நான் திட்ட ஒரு மணி நேரம். சரி, எனக்கு நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாமாவுக்கு மேலே கோவம் இல்லைக்கா, பொசசிவ். நீ அடுத்தவங்களோட பேசுகிறது, எப்போ பார்த்தாலும் படிப்பில் மூழ்கி இருக்கிறது பிடிக்கல, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதுவும் மக்கு மாண்டிக்கு புரியல, அதான் அவனை வச்சு செஞ்சுருக்காரு. போடி அப்படின்ட்டு நீங்களோ எப்படியும் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க. ஆனால் மண்டைக்குள்ளே வரது என்னமோ அவன் கஷ்டப்படுத்த நாட்கள் அழுதுகிட்டே நீங்கள் இருந்தது. நான் எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா? எனக்கு அவனை நினச்சாலே பிடிக்கல. அக்கா நிஜமாக சொல்ல, உனக்கு இப்போவும் மாமாவை பிடிக்கலையா? இவ்வளோ பிரச்சனை பண்ணவனை எப்படி பிடிக்கும்? எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏன்க்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அப்போ நிறுத்திடலாமா? நான் வேணா அப்பாட்டா அப்பா அப்படின்னு ஆரம்பிக்க, ஏய் ஏண்டி கத்துற? அக்கா உனக்கு தான் பிடிக்கலையே, அப்புறம் ஏக்கா அந்த கல்யாணம்? எனக்கு மாமாவை பிடிச்சிருக்கு அப்படிங்க பொடி. நான் ஒன்றும் அதுக்காக ஒத்துக்கலை, எனக்கு அவனை பிடிக்கல தான். ஆனால் அப்பா அம்மா நீனு எல்லோரும் இந்த கல்யாணத்தை நினச்சி சந்தோஷப்படுறீங்க உங்களுக்காக. ஆமாம், இப்படி காலத்துக்கும் எங்களுக்காக நிற்பியா? உனக்கு பிடிக்காத ஒரு லைஃப் வேணாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாமா நல்லவர் மாதிரி தாக்கா இருக்குது. ஏதோ ஸ்கூல் டேஸில் சின்ன வயசு தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பார், அதையே நினச்சிட்ருக்காத. ஒன்று பிடிச்சிரு கல்யாணம் பண்ணு, இல்லையா அந்த கல்யாணத்தை நிறுத்திடு, உனக்கு 2 ஆப்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சாரா சொல்ல, நீங்களும் அதையே நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ்க்கு 1 வீக் இருக்குது. நீங்கள் இன்னும் எதுவும் உங்கள் வீட்டில் சொல்லலை. சாராவோ பார்க்கும்போதெல்லாம் அக்கா பிடிச்சா பண்ணு இல்லைன்னா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சுற்றுறா. இங்கே சங்கூன் வந்தவனுக்கு அவங்க நினப்பாக இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணா, நீங்களும் இவருக்கு எப்படி ஏன் நம்பர் தெரியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீ யாருன்னு தெரியாமல் அட்டன் பண்ணியிருக்கா. அவனும் ஹை பேபி அப்படின்றதுமே, பேபியா யார் நீங்கள்? என்னடி என் வாய்ஸை கூட மறந்துட்டியா? அந்த சங்கூன் உன் புருஷன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இது புருஷனா அப்படின்னு நீங்கள் முழிக்க, என்னடி என்னை மறந்துட்டியா அப்படின்ட்டு அவனும் ஆரம்பிக்கா. ஆத்தி இவருக்கு எப்படி ஏன் நம்பர் தெரியும் அப்படின்ட்டு அப்போதைக்கு ஏதோ பேசலான்னு பார்த்தா அவனை விடுவானா? ஸ்கூலில் எப்படி கூடவே வச்சுக்கணும்னு நினைப்பான். அதே மாதிரி அவன் பாட்டுக்கு வேலை பார்த்தாலும் வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கான் உங்ககிட்ட. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் வேலையே இல்லையா? வேலை பார்த்துட்டு தாண்டி உன்கிட்ட பேசுகிறேன், எனக்கு அதை விட நீ தான் முக்கியம் அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு தான் எரிச்சலாக வருது. அம்மா கூப்பிட்றாங்க அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு ஓடிடுறீங்க. ஸோ அப்படி ஏதாவது பண்ணால் கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி கூப்பிட்றான். நீங்களும் ஐயோ
விட மாட்டான் போல் அப்படின்னு வேலையாக இருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன் இப்படி 2 நாள் பண்ணேன். அவனுக்கு புரிஞ்சிருது பேசுறதுக்காக தான் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவனும் அதுக்கப்புறம் கால் பண்ணான். ஹே சும்மா அம்மா கூப்பிட்றாங்க ஆயா கூப்பிட்றாங்கன்னு போனீங்கன்னா 10 நிமிஷம் டைம் இல்லை வேலையாக இருந்தால் 1/2 hour அதுக்கு மேலேனா டைம் கொடுக்க மாட்டேன். முழிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசணும். நீ பேசல உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பேன் அப்படின்னு அவன் பயமுடுத்த அத்தி இப்பயும் பயமுடுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து போய் அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணாலே ஹலோ சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க சமைச்சிட்ருக்க எதுக்கு நீ சமைக்கிற உங்கள் அம்மா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்லை அம்மா தான் செய்வாங்க நான் சும்மா காய் தான் நறுக்கி கொடுக்குறேன். ஓ அப்போ நோ ப்ராப்ளம் அப்படியே கை தான் இருக்கும் நீ வாயில் பேசு பிரச்சனை இல்லை சாவடிக்கிறான் அப்படின்ட்டு இருக்கு. பட் இப்போது கொஞ்ச நேரம் மறுபடியும் கால் பண்ணேன் இப்போ தானே வச்சான் அப்படின்ட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க என்ன பண்ணிகிட்ருக்க துணி காய வைக்க போகிறேன். ஓ சரி காய வச்சுட்டு பேசுகிறியா அதுக்கப்புறம் நீங்கள் காலே பண்ணல அவனே கால் பண்ண படுத்துறான்டா அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னு எடுத்து பேச என்னாடி இவ்வளோ நேரமாவா துணி காய வச்சுட்டுக்க காய வச்சு முடிச்சுட்டேன். அப்போ ஏண்டி கால் பண்ணல மறந்துட்டேன். என்ன மறந்துட்டியா என்ன ஞாபகப்படுத்த நான் வீட்டுக்கு வரட்டுமா வேணாம் பயம் இருக்குல்ல அப்போது ஃபோனை வைக்கவே கூடாது இன்றைக்கி தான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்க எது ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் திணற அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபோன் கையில் இருக்கணும் நீ என்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்க. ஐயோ இது என்னடா புதுவிதமான பனிஷ்மெண்ட்டாக இருக்குன்ட்டு எங்கே போனாலும் ஃபோனோட போகிறீங்க பாத்ரூம் போகணும் அது பாட்டுக்கு இருக்குது நீ பாட்டுக்கு போ. ஐயோ எப்படி எனக்கு அன்ஈஸியாக இருக்குது ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது உங்களுக்கு. ஸோ அவனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோனை கட் பண்ணவே கூடாது அதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை நீ ஏன் கால் பண்ணல அப்படின்ட்டு ஐயோ இது என்னடா புதுவித தண்டனை அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. சாராவோ உங்ககிட்ட எதோ பேச நீங்களோ அப்படியே ஃபோனை காட்டுறீங்க. ஹே மாமாவா அப்படிங்கிறீங்க ஏன் அப்படிங்க காலையிலேருந்து படுத்தான் அப்படின்ட்டு நீங்கள் சைக்கிளே சொல்ல அவ்வளோ சிரிக்கிறா. அக்கா உனக்கு ஏற்ற ஆள் தான் அப்படின்ட்டு அவள் சிரிச்சுட்டு போக நீங்கள் குறையா ஃபோனை வைக்கிறீங்களா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஃபோனை வைக்கணுமா அப்போ ஒரு கிஸ் கொடு அப்படிங்கிறான். கிஸ் கொடுடி இல்லை நேரில் வந்து வாங்கிக்கட்டுமா வேணாம் அப்போ நான் கால் கட் பண்ண மாட்டேன். உனக்கு கால் கட் பண்ணணுன்னா கிஸ் கொடு இல்லைன்னா சொல்லு நேரில் கூட வரேன் பட் கிஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறான். ஐயோ படுத்துறானே அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு கிஸ் பண்ண கரெக்டாக உங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு வர பயந்து போய் அப்படியே ஃபோனை டொப்புனு கீழே போட்டுறீங்க. அவங்க அம்மா என்னாச்சுமானு ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறியா இங்கே அவனுக்கோ சிரிப்பு வந்தது. ஸோ ரொம்ப பயப்படுறா பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு இன்னும் கட் பண்ணாமே இருக்கான். நீங்கள் பெட்டில் தான் போட்டிருப்பீங்க ஸோ ஃபோன் ஒன்றும் ஆகலை அப்படியே நீங்கள் ஃபோனையும் பார்க்க உங்கள் அம்மாவை பார்க்க உங்கள் அம்மாவோ என்னம்மா அப்படின்னு ஒன்றும் இல்லைம்மா சாப்பிடவாம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா போக அது வரம்மா அப்படின்ட்டு இப்போ தான் ஃபோனை பார்க்குறீங்க இன்னும் கட் ஆகாமல் இருக்குது. ராஸ்கல் மொத்தம் கேட்டால் கொடுத்தாச்சு கட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிட்டோட ஒட்டிக்கா நான் கட் பண்ணாமல் நீயா கட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரிடி இன்றைக்கி ஒரு நாள் உன்னை வச்சு செஞ்சுட்டேன் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுறான். ஸோ நெக்ஸ்ட் டே கால் பண்ணி ஏய் நான் கட் பண்ணாமல் நீ எது கட் பண்ண அப்படின்னு ஆரம்பிக்க ஐயோ இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணுவானோன்னு பயப்படுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு கூப்பிட்றேன் அப்படிங்க அப்பாடான் இருக்கு. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒவ்வொரு விதமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் லவ் டார்ச்சர். ஸோ இப்படியே உங்களோட மேரேஜ் டேயும் வருது. முதல் நாள் இந்த மெஹந்தி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக நடக்குது. எல்லாத்தையுமே வந்துட்டு மண்டபத்தில் தான் வச்சுருக்காங்க. ஸோ 2 குடும்பமும் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு கையில் நல்லா மெஹந்தி போட்டுவிட அப்படியே கையில் காலில் போட்டுட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா தான் சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு பாதி ஊட்டிகிட்டு இருக்கும்போது அவங்கள யாரும் கூப்பிட்டாங்கன்னு வந்து ஊட்டுறமான்ட்டு வச்சுட்டு போக நீங்களும் அப்படியே அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்க. உங்கள் அம்மா கதவை தந்துட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அப்போ வந்துட்டு ஆஃப் சாரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ வந்து நைட்டு படுக்க தானே போகிறோம் அப்படின்ட்டு பெருசாக ஒன்றும் பின் பண்ணலை. அதுவும் அங்கே இங்கே நகர்ந்து அப்படியே உங்களோட முன்னழகு பின்னழகெல்லாம் அப்பட்டமாக காட்டிகிட்டு இருக்க. அப்போ நீங்களும் அம்மா அப்படின்ட்டு திரும்ப பார்த்தா சங்கம் நிற்கிறான். அவனை பார்த்தது உங்களுக்கு தூக்கி வேறுபடுது. நீங்கள் அப்படியே நீங்கள் திணற ஹே முன்னாடி நடி இது செம்ம தரிசனமாக இருக்குது அப்படின்ட்டு அவனை கிட்ட வரான். ஐயோ அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி நகரிங்க. ஏன்னா அந்த ஆஃப் சாரி வேறு மேலே நல்லா தூக்கி வந்து சொருவி இருக்கீங்க காலெல்லாம் போட்டுக்கனால மெஹந்தியெல்லாம் ஆயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ வந்துட்டு காலை வரைக்கும் அப்படியே முட்டி வரைக்கும் தெரியுது. மேலெல்லாம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும். அவனுக்கும் ஒரு மாதிரி ஐயோ சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் இப்போ பார்த்துட்டு போக முடியுமான்னு தெரியலையே அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள் அம்மா எப்போ வேணாலும் வரலாம் வெளியே போங்க. வந்தேன் எனக்கு நடி என் பொண்டாட்டி என்ன பார்க்க வந்தேன் இன்னும் தாலி கட்டினதான் பொண்டாட்டியா அப்படின்னு கிட்ட வந்து நிற்கிறான். அப்படியே நீங்களோ இல்லை அது அப்படின்னு செவத்தில் முட்டி அதுக்கு மேலே நகர முடியாமல் நிற்கா.
உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே இழுக்க அவன் மேலே மோதி நிற்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்கு. அவனும் அப்படியே அவங்க கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண ஜிவ்வுன்னு இருக்கு. என்ன பண்ணுறீங்க? என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது, பண்ணலாமா, கிடைக்குமா அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அம்மா வந்துடுவாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ தான் பக்கத்தில் இருக்க பிளேட்டை பார்க்குறான். என்னடி பாதியிலே சாப்பாடை வச்சுட்டு போயிட்டாங்களா? அது எனக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஓ அப்படின்னு நம்மளே உங்களை பார்க்குறான். உங்கள் லிப்ஸில் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு அது லைட்டாக ஒட்டியிருக்கு. இப்போ தான் அதை கவனிக்கிறான். ஸோ அதை அப்படியே லிக் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி நிற்கிறீங்க. டேஸ்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சு இப்போ அந்த பாதி ஃபுட்டை உங்களுக்கு ஊட்டுறான். எல்லாம் அம்மா அப்படின்னு சொல்ல அவனும் ஏன் நான் ஊட்டினா சாப்பிட மாட்டிங்களோ, சாப்பிட்றி அப்படின்ட்டு நீங்கள் சத்தம் இல்லாமல் சாப்பிட்றீங்க. எங்கள் அம்மா வந்துடுறாங்கன்னு கொஞ்சம் பயத்திலே இருக்கீங்க. ஆனால் ஹிப்போட ஒரு கையை ஹோல்ட் பண்ணி கீழே விழுந்துடாதடி, ஒழுங்கா உட்காரு, அங்கே அம்மா இப்போதைக்கு வர மாட்டாங்க, பயப்படாத அப்படின்னு ஃபுல் சாப்பாடையும் ஊட்டி முடித்தவனும் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பொண்டாட்டி வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படிங்க அடிக்கிறீங்க. அப்போ கிஸ் பண்ணலாமா அப்படின்னு கிட்ட வர அது வேணாம் யாராச்சும் அப்படின்னு நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே எடுத்த லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் மயமாக இருந்து கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க கதவை திறக்கிற சவுண்ட் கண்ணை மூடிட்டு நின்றுட்டு டக்குன்னு முழிச்சு யார் அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க அம்மா. என்னம்மா அப்படின்ட்டு உள்ள வர அது அவர் அவனும் அவங்க அம்மா கதவை திறக்க சவுண்ட் கேட்கும் போது கதவு பின்னாடி வந்து நின்றுருப்பான். அவங்க அம்மா உள்ளே வந்து தான் அவன் வெளியே போயிருப்பான். ஸோ வந்துட்டு அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. என்னம்மா சாப்பாடு என்ன நீயா சாப்பிட்டியா எப்படி அப்படின்ட்டு கிட்ட வர இல்லைம்மா அவர் அப்படின்ட்டு நீங்கள் தேடுறீங்க. அங்கே சங்கோனே இல்லை. எங்கே போனார்? யாரடி? உங்கள் அப்பாவா? இல்லை சாராவா? ஆமாம் அதுவா அப்படின்னு சமாளிச்சிருங்க. சரி அப்படின்னு அவங்க பிளேட் எடுத்துகிட்டு போயிடுறோம். நீங்களோ எங்கே போனார் ஆளையை காணோம் அப்படின்னு அப்படியே தேடிட்டுக்கா. ஏய் என்ன தெரியா அப்படின்னு பின்னாடி ஒரு வாய்ஸ் பயந்து போய் அப்படியே திரும்பி பார்க்க அவனும் உங்கள் கணத்தில் அடி கிஸ் பண்ணிட்டு பாய்தி பொண்டாட்டி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரு முடிச்சுட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் முடிக்காதடி போய் தூங்கு அப்படின்னு மெசேஜ் பண்ண அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. கை இப்போ காஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கும் போது அவன் மெசேஜை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு இப்போ ஃபோனை வச்சுட்டு அப்படியே படுக்க சாரா பக்கத்தில் வந்து படுக்க என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறா. என்ன உனக்கு சோறு நான் ஊட்டினேன்னு சொன்னியா? நான் ஊட்டலையே, அப்போ ஊட்டினது யாரோ அப்படின்னு நான் வேறு கலாய்க்க சும்மா இருடி அப்படிங்கிறீங்க. கண்ணமெல்லாம் செவக்குது அக்கா நடத்து பிடிக்கலண்ட. சும்மா இருடி, எனக்கு பிடிக்கல தான். பிடிக்கல நான் எல்லாம் பண்ணுவீங்க அப்படியாக்கா அப்படி இப்படி அப்படின்னு திரும்பி படுத்துக்கிறீங்க சிரிச்சுட்டு. இப்போ நினைக்கும் போது உங்களுக்கு அவள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருக்கும் கல்யாணம். ஸோ அவனும் அப்படியே மனமேடையில் கம்பீரமாக உட்காந்து அப்படியே வந்துட்டு அந்த பட்டு வேஷ்டி சட்டையில் பார்க்கவே செம்ம அழகாக இருக்கான். ஸோ சாராவும் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டுருக்கா. நீங்கள் இப்போ தான் அப்படியே ரெடி ஆகிட்டுங்க. உங்களையும் வந்துட்டு அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே லைட்டாக ஓர கணால் பார்க்குறீங்க. சங்குன்னு அவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்கு. உங்களுக்கு என் கண்ணே பற்றுமே அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவனும் உங்களையும் தான் பார்க்குறான். நீங்களும் அழகு தேவதையாக இறங்கி வர ஐயோ சும்மாவே இவளை பார்த்தா நான் டெம்ட் ஆவேன் கொல்றாளே அப்படின்னு உங்களை பார்த்துட்ருக்கோம். ஐயரோ தம்பி அப்புறமா பொண்ணாட்டியை சைட் அடிச்சுக்கோங்க, இப்போ மந்தத்தை சொல்லுங்க அப்படிங்க. இவர் வேறு அப்படின்ட்டு வரும். இப்படியே அசடு வலிஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு அவர் சொல்கிறத சொல்லிட்டு இருக்கான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்பா கொல்ரெடி பொண்டாட்டி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே வெக்கம்லாம் படாதம்மா, அப்படியே தூக்கி கொடிச்சிருவேன் அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆகுறீங்க. ஐயரோ தம்பி தாலியை கட்டிட்டு அப்புறம் கொஞ்சங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுக்க இவர் வேறு வாரிக்கிட்டு இருக்காருன்ட்டு அவனும் அப்படியே தாலியை வாங்கி உங்கள் கிட்ட கொண்டு கட்டலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு உங்களை அறியாமல் சொல்ல சாரா பக்கத்தில் என்னவளோ அப்படியே சிரிச்சுக்கிறா. நீங்கள் அப்படியே குனிஞ்சு தலை நிமிராமல் இருக்கா. அவனும் அப்படியே அழகாக உங்கள் கழுத்தில் அந்த தாலியை கட்டுறான். ஸோ கட்டும் போது அப்படியே வந்துட்டு நீங்கள் அவனையும் பார்க்க அவனும் உங்களையே பார்க்குறான். தாலியை கட்டி முடிச்சவன் உங்கள் ஃபோர்கேட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஷை ஆயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த அக்னியை வளம் வர்றது, அப்புறம் காலை பிடிச்சி மறுபடியும் மெட்டி போட அங்கே எப்படி பண்ணானோ கடையில் அதே மாதிரி அத்தனை பேர் முன்னாடி உங்கள் காலை பிடிச்சி அப்படியே அப்படியே கிஸ் பண்ண அவங்களுக்கு வெக்கமாக தாங்கலை. சாராவோ அக்கா தாலி கட்டும் போது கூட அவர் கட்டவான்னு கேட்டார். நீ தான் மெய் மறந்து ஊன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. போடி இப்போ அப்படின்னு நீங்கள் தள்ளுறீங்க. இப்போயுமா உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போகிற. ஐயோ இவ வேறு படுத்துறாளே அப்படின்ட்டு அடுத்து ஒவ்வொன்றா அந்த விளையாட்டு அந்த மோதிரம் போட்டு தண்ணிக்குள்ளே எடுக்கிறது அதெல்லாம் எல்லாத்துலேயும் உங்களையே ஜெயிக்க வச்சு அவனையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு பேனு உங்களே பார்த்துட்டு இருக்கா. சாராவோ மாமா சைடில் வடியுது. என்ன சொல்லு அக்காவை பார்த்து சொல்லி விட்டது போதும். என்ன மாமா எதுலேயுமே சிக்க மாட்டேங்கிறீங்க, சரியான வேஸ்ட்டு நீங்கள். ஹலோ நான் என்ன வேஸ்ட்டுங்கிற அப்படின்னு வந்து நிற்கிறது நிக்கி. இவன் யார் அப்படின்ட்டு பார்க்குறா சாரா. என்னோட பிரதர் அப்படின்னு சங்குன்னு வந்துட்டு அவனை அறிமுகப்படுத்த ஓ அப்படின்ட்டு சாரா அவனையும் பார்க்க அவனும் சாராவை தான் பார்க்குறான்.
எங்கப்பா யார் இவ இவ்வளோ அழகாக இருக்கா? பிரதர் யார் இது நமக்கு அறிமுகப்படுத்துறது? உன் அண்ணியோட தங்கச்சி. ஆஹா, அப்போ பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லுங்கள். எது அப்படின்னு சாரா பார்க்க, சே அது ஐ மீன் கட்டிக்கிற முறைன்னு சொல்ல வந்தம்மா அப்படிங்கிறான். அப்படியே சாரா அவனை மாதிரிக்கா அவனும் சிரிச்சிட்ருக்கான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு. இங்கே அவங்களுக்கும் அதே மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்க, இப்போ நான் தான் வைப்பேன் நீ தான் வைப்பேன்னு சாராவும் நிற்கியும் கூட அங்கே சண்டை போட்டுக்க. டே யாராவது வெயிங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சங்கனுக்கு. ஸோ சாப்பாடை பரிமாற அவனும் உங்களுக்கு எடுத்து ஊட்ட நீங்கள் சையாகிறீங்க. வெக்கப்படாதடி பொண்டாட்டி, மொத்தமாக அப்புறம் பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனுக்கு ஊட்ட. ஸோ வந்துட்டு அங்கே அதெல்லாம் முடியுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை அங்கே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக உங்களுக்கு அழுகையாக தாங்கலை. உங்கள் அம்மாவையும் உங்கள் சிஸ்டர் அப்பான்னு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அவ்வளோ அழுக. ஏய் ஃபீல் பண்ணாதடி பொண்டாட்டி, எப்போ பார்க்கணுன்னு தோணாலும் உடனே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு உங்கள் அப்பாக்கிட்டையும் சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்ப. சாராவோ அழுதுட்டு உங்களையும் பார்க்குறா, அப்படியே பக்கத்தில் இருக்க நிக்கி பார்க்குறா. என்னமோ தெரியல அவளுக்கு அவனை விட்டு பிரியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிக்கிக்கும் அப்படி தான் அது அண்ணி இவ்வளோ வருத்தப்படுறாங்கல்ல, அவங்க சிஸ்டரையாச்சும் கூட அனுப்பிச்சி விட்றது ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இல்லாமல் இருக்குல்ல. சங்குனம் இது அவள் வருத்தப்படுறதுக்காக சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்க, அட பிரதர் நீயுமா அப்படிங்க, நடத்து அப்படின்னு சொல்ல சாராவுக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு. கணத்தை அடிச்சுட்டு அப்பா அம்மா அப்படின்னு பார்க்குறா. சரி நீயாச்சும் போமா அப்படிங்க, உங்களுக்கும் வர்றது கொஞ்சம் இதாக இருக்குது சாரா அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சிக்கிறீங்க. அக்கா அப்படின்னு அவளும் வந்து பிடிச்சிட்டு அப்படி நிற்கிய ஆமாம் தேங்க்ஸ் அப்படின்னு பார்க்க, நீ தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஒன்று இதை பண்ணல என்ன எனக்கும் இதில் சுயநலம் இருக்குது. என்ன தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு போல லவ் யூ சொன்னால் நல்லாயிருக்கும் அடி பக்கா. என்னடி வாயெல்லாம் பொழக்காத, அப்படியே இழுத்து கிஸ் பண்ணிட்டு போகிறேன், வந்ததுலேருந்து ரொம்ப டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு சாரா மூஞ்ச திருப்பிக்கா. அவனுக்கோ அப்படியே ஒரு மாதிரி நம்மளா பேசுகிறவங்க மாதிரி நிக்கி அவனும் ஒரு பக்கம் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை ஒரு கண்ணால் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அப்படியே அவன் நிக்கிக்கு பக்கத்தில் வந்து சாராவை இந்த பக்கம் உட்கார சொல்லிவிட்டு அவனும் காரை ஸ்டார்ட் பண்ணி அவ கூட அவளையே பார்த்துட்டு அப்படியே கார் ஓட்ட. அவங்க பின்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு இது கூட புரியாது. அது சரி அப்படின்ட்டு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்துட்டு நீங்கள் சங்கோன் மட்டும் தனியாக காரில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து டயர்டாக இருக்குது. ஸோ வந்து தூக்கம் வர மாதிரி இருக்குது. சங்கூனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் லைட்டாக தூங்கி வெளியே அப்படியே உங்களை தன்னோட செஸ்ட்டில் சாய்ச்சிக்க டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க. நடி பண்ணாட்டி தூக்கம் வந்தா தூங்கு அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்வீலில் அப்படின்னு கிஸ் பண்ண அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவனும் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற போல அப்படிங்கிறான். இல்லை ஸ்கூல் டேஸில் ஹே அது இன்னும் மறக்கலையா? ஸ்கூல் டேஸில் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. என்ன பண்ணுறது, மேடம் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, அதான் கொஞ்சம் என் பக்கம் அட்டென்ஷன் திருப்ப, அப்போது புத்தி இல்லாமல் நிறைய பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அவனே பார்த்துட்ருக்கா. வீடு வந்துருச்சு அப்படின்னு இப்போ 2 பேர் இறங்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஆராத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் பால் பழம் அதுக்கு அவன்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்க, அவள் சாப்பிட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே அவனையே பார்க்க குடிச்சிட்டு கூட்டி பொண்டாட்டி அப்படிங்கிறான். எல்லோரும் பரவாயில்லையே இந்த தங்குறான் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்க. உங்களுக்கு தான் ஷை ஆகுது. இல்லை நீங்கள் அப்படிங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவனும் பால் எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே ஊற்றுனவன். நீங்கள் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது நீ தான் உனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டில, உனக்கு பாதி எனக்கு பாதிங்கிற மாதிரி டக்குன்னு உங்கள் இப்போ அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுறாங்கிற பேரில் பாதியை உங்களுக்கு கொடுக்க. நீங்கள் ஷோ எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு இருக்குது. அவங்கெல்லாம் நாங்கள்லாம் பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கா. நிற்கியோ நம்மளும் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு உங்கள் சாராட்ட போய் கேட்டுருக்க. சாரா ஐயோ இவர் வேறு படுத்துறாருங்கிற மாதிரி அவன் நாக்கிற இப்படி ஒரு அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவங்க தனியாக தள்ளிக்கிட்டு கிளம்பிடுறான். ஸோ இங்கே அவங்களுக்கு அந்த பால் பழம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு பிரித்து இப்போதைக்கே ரூமில் இருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட. சங்கோனுக்கோ இருக்கவே முடியல, பொண்டாட்டியை பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ தேடி வரான். உங்களை பார்க்க விடாமல் அவங்க அம்மாவை டே நைட்டுக்கு ரூமுக்கு தாண்டா வருவா போடா அப்படிங்கிற மாதிரி விரட்டி கூட. சரி மாம் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு அடம் வந்துட்டு இருக்கா. ஸோ நைட்டு சாப்பாடுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ அவங்க பக்கத்தில் தான் சங்கம் உட்காந்துருக்கான். ஸோ அப்பையும் கூட அவனே உங்களுக்கு ஊட்ட. நீங்கள் ஐயோ எல்லாம் பார்க்குறான். ஹே யார் பார்த்தா நடி நீ பொண்டாட்டிடி, இங்கே எது வேணாலும் பண்ணுவேன், பட் நீ தான் ரொம்ப வைக்கப்படுறியே அதுதான் அப்படிங்கிறான். ஷோ இந்த மனுஷனை வச்சுக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ போப்பா அப்படிங்க. மாம் அப்போ அவள் அப்படிங்கிறான். டே அனுப்புவோண்டா அப்படின்னு அவங்க அப்பாவோ ஃபஸ்ட்டு நீ போய் வெயிட் பண்ணு தம்பி வருவாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட. சரி நீங்கள் சாராவை பார்த்து அத்தை சாரா என் பொண்ணு மாதிரி பயப்படாதம்மா, அவளுக்கு இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்கேன் அங்கே இருப்பா, நீ தைரியமாக இரு. சாராவும் அக்கா நீ என்னை பார்த்து பயப்படாதக்கா, நான் இவங்களோட இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறா. சரி அப்படின்ட்டு அவங்க கொடுத்தா பாலை வாங்கிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ரூமுக்கு போக. இங்கே சாரா அப்படியே ஒரு ரூம்குள்ளே போக பின்னாடியே நிற்க அவளை தள்ளிக்கிட்டு உள்ளே வரான். ஐயோ என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்க்க போகிறாங்க. ஆனால் கதவை சாத்திட்டு ஹே ப்ளீஸ் வந்ததுலேருந்து ரொம்ப டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கு, என்னால் முடியாது, ஐ லவ் யூ அப்புறம் அப்படின்னு கிட்ட வந்து அவளை எழுத்த அவளை இப்போ அப்படியே கிஸ் பண்ண. அவ்வளோ ஷாக் ஆகி உடனே பார்த்துட்டு பிடிச்சி தள்ள ஏண்டி
பிடிக்கலையா அப்படிங்கிறான். பிடிச்சிருக்கு, நான் படிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறா. பின்னாலேருந்து ஹேக் பண்ணி நோ ப்ராப்ளம், கல்யாணம் பண்ணிவிட்டு படி பேபி, பிரச்சனை இல்லை அப்படின்னு கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணேன். ஐயோ உங்கள் அம்மா யாராவது வந்துட போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்க, நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் போகிறேன்டி அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே நீங்கள் மெதுவாக தாங்கி அப்படியே ரூம்குள்ளே மெதுவாக எட்டி பார்க்க அங்கே சங்குனம் அப்படியே ரெடியாக எப்போ வருவீங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததும் டக்குன்னு அவங்கள பிடிச்சி இழுக்கிறான். பயந்து இருங்க அவனை பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. என்னடி என்னென்ன பார்த்து பயந்துகிட்டே இருக்க அப்படின்னு கிட்டே வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி நிற்கிற அங்கே ஒரு ஸ்டூலில் இடிச்சு அப்படியே நிற்கிறீங்க. அவனும் உங்கள் கையில் உள்ள பால் சம்மா வாங்கி வச்சுட்டு உங்களை அப்படியே தூக்க என்ன வா அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்து மெதுவாக பெட்டில் படுக்க வச்சு உங்கள் பக்கத்தில் அப்படி படுக்க என்னங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவனை கூப்பிடுறதும் இல்லாமல் அவன் செஸ்ட்டில் அப்படியே கை வைக்க உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணி என்னங்க அப்படிங்கிறவங்கள மாதிரி அவனுங்களும் அது இல்லை உங்களுக்கு என்ன அதான் சொன்னேடி உன்னை பார்த்ததுமே பிடிச்சது. அப்புறம் ஏன் அப்படி? அதுவும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் உங்கள் கூட கேர்ள்ஸ் அதான் மேடம்க்கு கோவமா? இல்லை அதுக்காக தாண்டி பண்ணேன். பொசசிவாவா அப்பயாச்சும் லவ் பண்ணுறேன்னு சொல்லணுன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லலை. இப்போ கூட நானாக வந்து உன்னை முன்னாடி நின்று உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற வரைக்கும் நீ எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். அது அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லையாடி, என் மேலே லவ்வே வரலையா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அப்போ தெரியல. அப்போ இப்போ இப்போ அப்படின்னு கிட்ட வரான். இப்போது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. ஹே நான் சொன்னேன் அப்படின்னு காதை கிட்ட கொண்டாந்து சொல்லடி நான் சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். பிடிச்சிருக்கு. அப்போ லவ் பண்ணுறியா அப்படிங்கிறான். அப்படி மாட்டாட்டிங்க இல்லையா அப்படிங்கிறீங்க. நானே சொல்கிற இருக்கா இல்லையா அப்படின்னு கிட்ட வரான். ஐயோ நீங்கள் எதோ சொல்லி எனக்கு குழப்பறீங்க தள்ளுங்க அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்க போக இப்போ என்ன எடுக்க போகிற? அது பால். ஓ ஆமாம்ல டயர்டாயிருவோம்ல அதுக்கு தான். அதை கொஞ்சம் நேரம் சண்டை குடிக்கலாம். டயர்டா? ஏன் ஒன்றும் தெரியாதா? அது அப்படி கன்னத்தில் கிஸ் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் வைக்கப்படுறீங்க. ஸோ அவனும் ஒரு இடமா கிஸ் பண்ணி என்ன பேபி ஸ்டார்ட் பண்ணலாமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுகிட்டே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண நீங்களும் அப்படிங்கிறீங்க வைக்கப்படுறீங்க. ஸோ அவனால் ஐயோ கொல்றேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்கூல் படிக்கும்போது வாய்ஸ் ஆர்டர் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும். பிடிக்காது. ஆனால் நீ கேட்க மாட்டேன். அதுதான் சம்டைம்ஸ் ஆனால் கோமா அப்படிலாம் நடத்தினேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீமாக ஆன் டைம் மழையில் நிற்க வச்சேன். அப்போ கூட உன் ட்ரெஸ்ஸு நனைஞ்சி என்ன தெரியும், என்னால் அதை சகிச்சிக்க முடியல. என்னை தவிர யாரும் ஒன்று அப்படி பார்க்கக்கூடாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ தான் உங்களுக்கு அதே புரியுது. அப்படியே பார்க்குறீங்க. என்னடி? இல்லை தானே பார்த்தேன். ஆனால் அதுவுமே எப்படி என்னமோ உடனே போனீங்களா? 1 மணி நேரம் பக்கம் நின்றோம்ல. என்ன பண்ணுறது, கோவம். 1 மணி நேரம் எங்கடி, போய் சொல்லாத. 1/2 hour கூட இருக்காது. ஆமாம் உன் ட்ரெஸ் எப்போ நல்லா நனைஞ்சிச்சோ அப்போவே அவனை கூப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ இது முக்கியமா அப்படின்ட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணி மறுபடியும் அப்படியே மேக்கவுட் பண்ண நீங்கள் மோன் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே கிறக்கமா லவ் யூடி பொண்டாட்டி ப்ளீஸ் லவ் யூ சொல்ல அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் திணறிக்கிட்டே சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அம்மாக்கிங் முடிஞ்சதும் இங்கே டயர்டாக இருக்கீங்க. உங்களை அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சு அந்த பால் எடுத்த எப்போ குடி டயர்டாக இருக்கில்ல அப்படின்னு கொடுக்குறான். இல்லை வேணாம் அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் கொடி பேபி அப்படின்னு அவனே உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ அப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க லிப்லேருந்து அவனும் எடுத்துக்கிறான். ஸோ இப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. இங்கே சாரா விட்டு நிற்கி நகராமல் அவளை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஐயோ போதும் யாராவது பார்த்தா பிரச்சனை அப்படின்னு கதவை தந்து சாரா பிடிச்சி நிற்கி வெளியே இதில் அப்படின்னு திரும்பி கதை திருப்பக்க மகனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து நிற்க. அப்பா நீ என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, சாரா ரூமில் ஃபேன்லாம் ஓடுதான்னு. இங்கே வீட்டில் எல்லாம் ஓடுது, நீங்கள் போய் உங்கள் ரூமில் படுங்க. சரியில்லைடா சரியில்லை அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுட்டு அவங்க அம்மா கிட்டே போய் எல்லாத்தையும் சொல்ல அவங்களும் நானும் கவனிச்சேங்க, அடுத்தது இவங்களுக்கு பேசி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கா. உங்களுக்கு முன்னாடி சங்கம்னு எழுந்துட்டான். ஸோ எழுந்தவொடனே உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்கன்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு கர்ட்டனை நல்லா இழுத்து விட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு நல்லா பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர அப்படியே பார்க்குறான். அப்பயும் தூங்கிட்டுருக்கீங்க.
சரி தூங்கிட்டு பொண்டாட்டின்னு கீழே வந்துடுறான். ஸோ அவங்க பாட்டுக்கு ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா தூங்கி எல்லாம் கண்ணை முழிக்கிறீங்க, மெதுவாக அவனை தேடுறீங்க, காணோம். அப்படியே பார்க்குறீங்க, திரும்பி சங்கோட ஃபோட்டோ இருக்குது, அதில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங், எங்கே போனீங்க அதுக்குள்ளே அப்படின்னு அவனை அப்படியே மனசுக்குள்ளே தேடிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம், என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற பீதியிலேயே மெதுவாக கீழே இறங்கி வர அங்கே சங்குனும் வந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு என்னம்மா எழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது சாரி கொஞ்சம் தூங்கிட்டேன். இட்ஸ் ஓகேம்மா, பிரச்சனை இல்லை, நான் உனக்கு காஃபி போட்டு வந்தேன் தா அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் தானே வாங்கிட்டு போகிறேன், அதுக்குள்ளேயும் அவள்கிட்ட கொடுத்தீங்க, அதான் அவளே வந்துட்டாளேடா அப்படிங்க. நீயே வந்த மேலே போடி, நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறான். என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்க மாதிரி பார்க்க உன்னை போன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். அன்றைக்கி கொடுன்னு மேலே விட ஏன்டா அந்த பிள்ளைய மிரட்டுறேன் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்கள போங்க. காஃபியை போய் அவன் தூக்கிக்கிட்டு மேலே வரான். இவன் என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே சாராவும் நிக்கியும் கூட என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பேனு சாரா பார்த்துருக்கா. நிக்கியோ என்னடி அப்படியே பார்க்குற, இல்லை கதை வந்தாலே அப்புறம் ஏன் அவங்க மார்னிங் ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க, நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு சாரா கையை பிடிச்சிருக்க. ஐயோ நமக்கு என்ன மேரேஜ் ஆகலை இப்போடி அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேசியிருக்கா. இங்கே அப்படியே வந்துட்டு சங்கணும் உங்களுக்கு காஃபியோடு வரேன், நீங்கள் மேலே பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. அவனும் எப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை தூக்க அப்படின்னு பார்க்குறீங்க. நடி பண்ணாட்டி பயந்துட்டியா அப்படிங்கிறான். எதுக்கு அப்படி கற்றுனீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணிட்டேன். பின்ன நானே வந்து உன்னை எழுப்பி மார்னிங் கிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் காஃபிலாம் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா ஏண்டி இறங்கி வந்தேன், நான் தூங்கணும் தானே விட்டுட்டு போனேன். நானும் ரொம்ப படுத்துறீங்க, நீ கூட தான் ரொம்ப படுத்துகிற, எப்படி இருக்குது தெரியுமா ஹெப்பு அப்படின்னு அங்கே அப்படியே பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. ஆனால் காஃபியை கையில் கொடுத்துட்டு குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களே மேலேருந்து கீழே பார்க்குறான். நீங்களும் என்ன அப்படின்னு காஃபி குடிடி அப்படிங்கிறான். நீங்கள் அதை எடுத்து அப்படியே ஒரு சிப் பண்ண அவனும் உங்கள் லிப்பை அப்படியே லிக் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க பார்த்தா தெரில, லிக் பண்ணுறேன். ஐயோ டேஸ்ட்டாக இருக்குடி லிப்ஸு, அப்படி இந்த ஆரஞ்ச் ஆப்பிள் அதெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி இருக்குடி, அதில் ஹனி தடி வச்ச மாதிரி இப்படி டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு எடுத்து கிஸ் பண்ணால் காஃபி குடிக்க விட மாட்டியாடா சண்டாலா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவனை தள்ளி விட்டேன், நீங்கள் காஃபி குடிக்க விடுங்க அப்படின்னு. என்னை விட காஃபி முக்கியமா அப்படின்ட்டு பார்க்குறான். எனக்கு இப்போதைக்கு அதான் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் குடிக்கா. ஆனால் உங்களை அப்படி மறைச்சி பார்க்க என்ன அப்படின்னு எல்லாம் உனக்கு புரியவே புரியாதா அடி பண்ணாட்டி அப்படின்னு அவங்க காலை கீழே அப்படியே உட்கார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு காலை தூக்குறீங்க. இடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை அப்படியே தூக்கி இப்போ கொலுசு அப்படியே ஆட்டிக்கிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனையே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க காலில் அப்படியே அடி கிஸ் பண்ண ஐயோ இது ஏதோ அடி போடுறானே அடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. மார்னிங் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்க வேணாம் நான் குளிச்சுட்டேன் அதனால என்ன மறுபடியும் குளி நோ ப்ராப்ளம். யார் கேட்பா, ஐயோ அத்தை என்ன நினைப்பாங்க, அதில் எதுவும் நினைக்க மாட்டாங்க, அவங்களும் கல்யாணம் பண்ணவங்க தானே தெரியும். ஐயோ இந்த மனுஷனை என்னடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு திரும்ப அப்படியே வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். விடுங்க கதற திரும்ப ஒரு குளியல். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு வெளியில் வர நாடி எல்லாம் முறைக்கிற அப்படிங்கிறான். பின்ன பண்ணுற வேலையை பாரு அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்க. அவனும் டாட்டி போடணுமா அப்படியே ரெண்டி செம்மையாக இருக்க, ஐயோ அறிவே இல்லை தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரீங்க. இப்போ சாரா என்னடா இது அக்கா நீ காலையில் அடி நான் ஆரம்பிக்க நிற்கியோ அப்படின்னு அவள் கையை பிடிக்க என்ன அப்படின்னு பார்க்குறா. இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், அட்டங்க மாட்டியா நீலாம் காலேஜில் என்னடியே படிக்கிற அப்படின்னு அவன் பார்க்க என்ன வரட்டா விட்ட கூட கேட்கக்கூடாதான்னு மற்ற ஃபேமிலிக்கு புரியுது நீங்கள் பண்ணுற லூட்டி. ஸோ சங்குனும் அப்படியே நிற்கி வாழை அடக்கி அப்படிங்க பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் நீங்கள் எதை என்ன சொன்னீங்கப்போ அது சாராவை இல்லை அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அங்கே பார் அப்படின்னு காட்ட ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்க. அது சரி இந்த பைபிளை எனக்காக அப்போ இங்கே வரலையா அப்படின்னு நீங்கள் பார்க்க உனக்காகவும் ஆனால் அதையும் தாண்டி அவனுக்காகவும் நினைக்கிறேன். சரி அவங்களுக்கும் நம்மளே பேசி முடிச்சு வச்சுருவோம். சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குடி நான் புருஷனாக கிடச்சதுக்கா? அதுவும் தானா? அப்போ வேற என்ன, என் தங்கச்சி இங்கே வர போகிறாள். அடப்பாவீங்களா, அப்போ என்ன நினச்சி நீ சந்தோஷப்படல? அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்ன வாய் பிடிச்சி கடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிச்சி அப்படி இருக்கு. ஐயோ சொல்கிறது கேளுங்க அவ்வளோதான் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ஆஃபீஸ் போகும்போது கூட நீ வா பேபி அப்படின்னு கையை பிடிச்சிக்க. ஐயோ நான் ஏங்க வாடி, நீ தான் எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட், என் கூடவே இருடி, நீ இல்லாமல் நல்லா எதுவுமே ஓட மாட்டேங்குதுடி அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி குழந்த மாதிரி ஸ்கூல் போகிற போல் அடம்பிடிக்கிற மாதிரி உங்களையும் இழுத்துக்கிட்டு அலையிறான். அது மட்டும் இல்லை வீட்லேயும் அப்படி தான் சமைக்கிறேங்கிற பேரில்
குக்கரில் சாப்பாடு தீஞ்சு போகிறது கூட தெரியாமல் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறது. உங்கள் அத்தையை தலையில் அடிச்சுக்காது குறையா, டேய் நீங்கள் சமைச்ச வரைக்கும் போதும், கிச்சனை க்ளீன் பண்ணுங்கடா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அவங்களோ. ஸோ இவங்கள தயவு செய்து சமைக்க விட்டுறாங்க. நிற்கி ஒரு பக்கம் கத்துற, இப்படி நடந்துட்டுருக்கு. நீங்களும் எல்லாம் உங்களோட தான் நடிப்பண்ணா அப்படின்ட்டு அவங்க இப்போ ஹோல் பண்ண. ஐயோ எல்லோரும் இருக்கும்போது கூட அடங்க மாட்டேங்கிறீங்களே, பொண்டாட்டி நான் ஏன்டி அடங்கணும் அப்படின்னு அவனை அப்படியே பின்னாடி அடி கிஸ் பண்ண. ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட ரூம்க்கு ஓடிடுங்க. ஸோ இப்படியே உங்களோட டேஸ் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ சாராக்கும் நிற்கும் மேரேஜ் பண்ணுறதை பற்றியும் வீட்டில் பேச அவங்களுக்கும் ஓகே தான். காலேஜ் முடிக்கட்டுங்கிற மாதிரி சொல்ல நிற்கியோ கல்யாணம் பண்ணிட்டு அவள் படிக்கட்டும், பிரச்சனைலாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன அவனே சொல்லிட்டாங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசி இப்போ சாராக்கும் நிற்கும் மேரேஜ். ஸோ அதுக்கு ஓடி நீங்கள் வேலை பார்த்துட்டு உங்களை பிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான் சங்கோன்னு. ஸோ எப்படா மாட்டுவீங்கன்னு ஒரு இடத்துல மாட்ட அப்படியே எலிப்பொறியில் மாட்டின எலி மாதிரி உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடான். நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, எல்லோரும் என்ன தேடுவாங்க. ஆமாம் இந்த அம்மா பெரிய ஆள் எடுத்து கொடுத்தா தான் உன் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொன்னாலாக்கும். இங்கே பாரு நான் காலையிலேருந்து உன்னை பார்க்கறதுக்கு சுற்றிட்டு இருக்கேன், என்ன விட்டுட்டு இப்படி வேலைன்னு ஓடிட்டுருக்க, எஸ்கேப் ஆகிற அடிட்டாவனா இல்லைக்கா 2 நாளாக கல்யாணம் வேலை இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா. மாமா ரொம்ப ஏங்கி போயிருக்கேன்டி. ஐயோ விடுங்க கல்யாணம் மண்டபம் எதுவாக இருந்தால் என்ன, ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் தங்கச்சிக்கு உங்கள் தம்பிக்கு கல்யாணம் நடக்கட்டும்டி அப்படின்னு கிறக்கமாக உங்கள் கழுத்தில் அப்படியே என்ன கிஸ் பண்ணி பைட் பண்ண. நாங்கள் அவ்வளோதான் அப்படியே தூக்கிட்டாங்கல்ல ஒரு பெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். ஸோ அங்கே நீங்களும் ஆகணும் அப்படியே அங்கே லவ் மேக்கிங் பண்ணியிருக்கா. இங்கே உங்களை காணோம் அப்படின்னு தேடினவங்களோ அவங்க 2 பேரும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி நீங்கள் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. ஸோ முகூர்த்த சவுண்ட் கேட்கும் போது தான் நீங்கள் ஐயோ டைமே போயிடுச்சு என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு முறைச்சிக்கிட்டு கடைன்னு ஓடி போய் குளிச்சுட்டு மறுபடியும் வேறு ட்ரெஸ்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஆனால் இழுத்துக்கிட்டு கீழே வரீங்க. ஸோ கரெக்டாக தாலி கட்டும் போது என்ட்ரி கொடுத்துட்றீங்க 2 பேரும். ஸோ அப்படியே நீங்கள் வர எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்க அது அப்படியே நீங்கள் கொஞ்சம் சங்கட்டமாக நிலைய சங்கன்னு உங்களை ஹிப்பை ஹோல்ட் பண்ண மாதிரி வந்து நிற்கிறான். அவனை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே அமைதியாக போக இதெல்லாம் உங்களால் அப்படிங்க சரிடி பொண்டாட்டி பொட்டை ஒழுங்காவை அப்படின்னு அவனும் உங்களுக்கு போட்ட சரி பண்ணி விட ஐயோ அப்படின்னு இருக்க. நீங்கள் அவன் செஸ்ட்டில் இருக்க போட்ட ஐயோ இங்கே பாருங்க அப்படின்ட்டு அதெல்லாம் தட்டி விடுறீங்க. ஏம்மா காலையில் நீ வேறு போட்டியில் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கேட்க அது இதான் முகூர்த்தத்துக்கு எடுத்த புடவை அப்படின்னு சமாளிக்கிறீங்க. சங்குன்னு சிரிக்க எல்லாம் உங்களால் அப்படின்னு அவனை இப்பெல்லாம் அப்படியே குத்துறீங்க. ஏய் இதில் கூட நீ செம்மையாக இருக்கடி அப்படின்னு மறுபடியும் உங்களை அப்படியே இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு இருக்கு. சாராவணிக்கும் இது எங்கள் கல்யாணம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்களும் அது எங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் எங்கே இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலையும் சேர்த்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி மண்டபத்தில் கூட உங்கள் பின்னாடியே முந்தாடி பிடிச்சி சுற்றி வந்துட்டுருக்கான். நிஜமாவே இவரையா கல்யாணம் பண்ணிக்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. சொன்னப்போ கூட நம்மளடி நிஜமாவே மனுஷன் உன் மேலே பித்து பிடிச்சி அழிகிறாரு போல். ஆமாம் அடி நீங்கள் எப்படி ஸ்மைல் பண்ணா உங்களே தான் பார்த்துருக்கான். பார்வையில் கூட விட மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்க கூட படித்த பையன் ஹாய்டி அப்படின்னு வந்து கை கொடுக்க வர கரெக்டாக சங்குன்னு குறுக்க வந்து நீ இன்னும் அடங்கலையாங்கிற மாதிரி பார்க்க ஹலோ பாஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்குமே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது இன்னுமா எப்போயா இருந்தாலும் இப்படி தான் அப்படிங்க உங்களுக்கு சிரிப்பு வருது. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு சங்குனை பார்க்க ஆகணும் நாடி சிரிப்பு அப்படின்ட்டு அவனும் இங்கே பாரு அவையும் பொண்டாட்டி என்னைக்காக இருந்தாலும் நீ கொஞ்சம் தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம் பண்ணதெல்லாம் என்கிட்ட வாங்கினதெல்லாம் மறக்கலை இல்லை அப்படின்னு அவனை மிரட்ட ஐயோ சீனியர் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறான். அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்க. அதுக்கப்புறம் நீங்களே கிட்ட பண்ணலாம் என் தாயே ஒரு இன்ச்சு தள்ளி நின்று பேசுவோம் புருஷன் எங்கே ஏதாவது பார்த்துட்டு என்னை வந்து கும்புறு கஞ்சி காய்ச்சவா உங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ ஒரு வழியாக அவங்க மேரேஜெல்லாம் முடிஞ்சதும் நீங்களும் அப்படியே சங்கணும் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற நாடி பண்ண அப்படின்னு வந்தவங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டோம் உங்கள் கணத்தில் அப்படியே கிஸ் பண்ண ஐயோ இது என்ன ஃபர்ஸ்ட் நைட் அவங்களுக்கு நம்ம ரூமில் எதுக்கு இதெல்லாம் நம்மளும் அடுத்தடுத்த நைட்டு செலிப்ரேட் பண்ண வேணாமா, அதனால தாண்டி நமக்கு மட்டும் நான் கல்யாணம் வருஷம் ஆயிடுச்சு 2 months தானே ஆகுது. ஷோங்களை வச்சுக்கிட்டு என்னை வச்சுக்காதடி கட்டிக்கொடி அப்படி நான் அப்படியே உங்களை திருப்பி கட்டி பிடிக்க ஐயோ எதுக்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அப்படி நடந்துக்கிட்டீங்க நாடி பண்ணா அந்த ஒருத்தனை கொஞ்சம் தூரமாக இருந்து சொன்னேன் அது தப்பா. ஐயோ இன்னும் அவங்களாம் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நான் என்ன பேயா பிசாசா அவனை தூரமாக இருந்தால் சொன்னேன் பேசாத நான் சொன்னேன் ரொம்ப பண்ணாதடி அப்படின்ட்டு அவனும் மறுபடியும் சரி டைம் வேஸ்ட் பண்ணாதா பேபி அப்படின்னு இருக்க. ஐயோ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் நீங்கள் என்னண்ணா என்ன பேபி அப்படின்ட்டு அவனும் இன்னும் கிறக்கமா உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே கை விட்டுட்டு இருக்க. ஐயோ அடங்க மாட்டேங்களா அடி தட்டேன் என்னாடி அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். அது காலையில் தான் செக் பண்ணேன் சொல்லலான் இருந்தேன், அது 40 daysக்கு மேலே ஆயிருக்கு. என்ன அடிக்கிறான் அவனுக்கு புரியல மக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ இப்போ அப்படி கிட்ட எடுத்து காட்ட அப்படின்னு பார்க்குறான். அப்படிங்கிறீங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு போகிறோமா அப்படின்ட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்களே உங்கள் வயிற்றில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு படுக்க நீங்களும் அது அப்படிங்க என்னடி அது பேபிக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாத
அப்படின்ட்டு இப்போது ஒரு இடமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படிங்க. ஐ லவ் யூடி பொண்டாட்டி, எப்போ வச்ச லவ்வை புரிஞ்சுக்கிட்டியே? அதெல்லாம் எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு. எப்போ எனக்கு என் கால் பக்கத்தில் உட்காந்து மெட்டி போட்டு கிஸ் பண்ணிங்களோ அப்போது எந்த ஒரு மனுஷன் பொண்டாட்டியோட காலை பிடிக்கிறானோ அவனுக்கு இந்த ஈகோவும் இருக்காது. என் புருஷனுக்கு எந்த ஈகோவும் இல்லை. நீங்கள் எங்கே இன்னும் சின்ன பிள்ளையில பண்ண மாதிரியே பண்ணுவீங்களான்னு தான் கொஞ்சம் பயந்தேன். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சிடுச்சு உங்களோட பியூர் லவ். என் பொண்டாட்டி எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, என் பொண்டாட்டி மாசமாக இருக்கான். அவனை நைட்டில் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து இப்போ லிப்பில் கிஸ் பண்ண, அவனும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூடி அப்படின்னு அவனும் லவ் யூ அப்படின்னு நீங்களும் ஹாப்பியாக அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண. இங்கே சாராவும் நிக்கியும் கூட லவ் யூ சொல்லி அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.